சர்க்குணம் சார்ட்ட சார் நீங்க சினிமாவுக்கு வந்ததுக்கான காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல சார். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? அந்த மாதிரி கேட்டதில்ல. ஆனா அவரா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சினிமாவுக்கு வந்தது அவர் நிறைய புக் படிப்பாரு அப்பையிலேருந்தே. ஆ அது மூலியமா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இதனால தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு எதுவும் சொல்லல. புரியுது. என்ன 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 சொன்னாரு அவரு அந்த டைம்ல? நான் புக்கு நான் நிறையா படிப்பேன்டா. எனக்கு கதைகள் பிடிக்கும். ம். எனக்கு சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லல. சினிமா புக்கு படிப்பேன். நான் அப்பையிலேருந்தே புக்கு படிப்பேன். என்னைய படிக்க சொல்லுவாங்க. நீங்க இப்ப அதிகமா புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. புக்கு படிச்சா மட்டும் தான் அது உனக்கு வேற ஒண்ணு குடுக்கும். நீங்க புக்கு படிக்கணும், புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் நிறைய புக்கு படிப்பாரு. அப்பையிலேருந்தே படிப்பாரு. அதனால கூட கதைகள் புடிச்சு அந்த மாரி வந்திருக்கலாம். எனக்கு கரெக்ட்டா தெர்ல. நீங்க எந்த விதமான சர்க்குணம் சார விரும்புறீங்க? உதாரணத்துக்கு வாகை சூடவா, எக்ஸாம் அந்த மாரியான சர்க்குணம் சார விரும்புறீங்களா? இல்ல களவாணி மாரியான சர்க்குணம்? களவாணி மாரியான ஒரு அதுதான் அவரோட ஆமா. ஸ்ட்ரென்த்ன்னு நெனைக்கிறீங்களா? அதுதான் நான் கண்டிப்பா களவாணி மாரியான ஒரு படம் தான் அவரோட ஸ்ட்ரென்த். ஓகே, ஓகே. ஏன்னா அதுதான் மக்கள்ட்ட போயிட்டு ஈஸியா சேருது அப்படிங்கிறத நான் விரும்புறேன்.